மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் ஆய்ஸ்லாண்ட்ஸ். வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் லீலாகரன். முதலில் இலங்கை செய்திகள். ஜனாதிபதி ஆணைக்குழுவிற்கு எதிராக மனு தாக்கல். அரசியல் பழிவாங்கல் தொடர்பில் விசாரணை செய்த ஜனாதிபதி ஆணைக்குழுவின் தலைவர் மற்றும் ஆணையாளர்களுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் சாணி அபசேகர மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் நேற்று மனு தாக்கல் செய்துள்ளார். நீதிமன்றத்தில் வழங்கிய உறுதிமொழிக்கு அமைய செயல்பட தவறியதன் மூலம் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் தலைவர் ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதியரசர் உபாலி அபேரத்ன உள்ளிட்ட ஆணையாளர்கள் நீதிமன்றத்தை அவமதித்துள்ளதாக தீர்மானித்து அவர்களுக்கு தண்டனை வழங்குமாறு சாணி அபசேகர தனது மனுவில் கோரிக்கை விடுத்துள்ளார். சட்டத்தரணி மஞ்சுள பாலசூரிய ஊடாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் ஏனைய பிரதிநிதிவாதிகளாக ஆணைக்குழுவின் உறுப்பினர்களான தயா சந்திரஸ்ரீ ஜெயதிலக மற்றும் சந்திரா பெர்னாண்டோ ஆகியோர் குறிப்பிடப்பட்டுள்ளனர். அவட்காட் மிதக்கும் ஆயுத களஞ்சிய சாலையின் தலைவர் நிசங்க சேனாதிபதி முன்வைத்த முறைப்பாடு தொடர்பில் சாட்சியம் அளிப்பதற்காக அரசியல் பழிவாங்கல் தொடர்பில் விசாரணை செய்த ஆணைக்குழு தமக்கு விடுத்த அழைப்பை ஆட்சேபித்து சாணி அபசேகர மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் எழுத்தாணை மனு தாக்கல் செய்ததாக இன்று தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் தெரிவிக்கப்பட்டது. எழுத்தாணை மனு மீதான விசாரணையின் போது ஆணைக்குழுவின் ஆணையாளர்கள் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி மனு மீதான விசாரணை நிறைவடையும் வரை நிசங்க சேனாதிபதியின் முறைப்பாடு தொடர்பில் தனக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படாது என மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் உறுதியளித்ததாக சாணி அபசேகர சுட்டிக்காட்டியுள்ளார். சஜித் பிரேமதாசவின் திட்டத்தில் கை கொடுக்கும் சீனா. கொரோனா பேரழிவால் பாதிக்கப்பட்ட மக்களின் சுகாதார நலன் மற்றும் மருத்துவமனை அமைப்பை பலப்படுத்தல் தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவினால் முன்னெடுக்கப்பட்ட ஒற்றுமை மக்கள் சக்தியின் மூச்சு நிகழ்ச்சி திட்டத்திற்கு சீன அரசாங்கம் தனது பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்ததுடன் ராஜேந்திர மட்டத்தில் நிகழ்ச்சி திட்டத்திற்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பையும் வழங்கியது. இதன்படி சிறுநீரகம் தொடர்பான நோய்களின் பரிசோதிப்பதற்கு அத்தியாவசியமான சிறுநீரக நோய் இயந்திரம் ஒன்றுக்கு சீன அரசாங்கம் நேற்று 200 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கி வைத்துள்ளது. கொழும்பிலுள்ள சீன தூதுவர் சென்கோ நேற்று கொழும்பிலுள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் வைத்து இந்த நன்கொடையை வழங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சீன பிரதிநிதிகள் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவை சந்தித்தனர். சமகிச்சன பலவேகிய மூச்சு வேலை திட்டத்தின் ஊடாக நாடு புறம் உள்ள வைத்தியசாலைகளுக்கு 34 சுற்றுகளாக 1 மில்லியனுக்கும் அதிகமான வைத்தியசாலை உபகரணங்களை நன்கொடையாக வழங்கியவையும் சீன அரசாங்கம் இன்று வழங்கிய நன்கொடையும் இந்த வேலை திட்டத்தின் வெற்றிக்கு காரணம் என எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் தெரிவித்துள்ளது. கொழும்பில் உள்ள சீன தூதர் இவ்வாறான நன்கொடைகளை எதிர்காலத்தில் தொடர்ந்து வழங்குவதாகவும் இந்த செயல்பாடுகள் மிகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் முறையாகவும் சிறந்த முறையில் முன்னெடுக்கப்படுவதை அவதானித்ததாக குறிப்பிட்டுள்ளார். இலங்கை பிரஜைகள் சார்பாக சீன அரசாங்கம் செய்த தியாகங்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக தெரிவித்த எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா பாரம்பரிய எதிர்ப்பை தாண்டி நாட்டிற்கு மதிப்பு கூட்டும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன் என்று தெரிவித்துள்ளார். ராஜபக்ச அரசாங்கத்துடன் ராஜேந்திர நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் ஒரு நல்ல காரியத்தில் எதிர்க்கட்சிகளுக்கு உதவுவதற்கு சீன அரசாங்கம் தலையிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அழைப்பு விடுக்கப்படும் பட்சத்தில் இதோகா தமிழ் பேசும் கட்சிகளின் ஒன்றிணைந்த கூட்டத்தில் பங்கேற்கும். ஜீவன் தொண்டமான் அறிவிப்பு. இலங்கை தொழிலாளர் காங்கிரசுக்கு அழைப்பு விடுக்கப்படும் பட்சத்தில் தமிழ் பேசும் கட்சிகளில் ஒன்றிணைந்த கூட்டத்தில் அது நிச்சயம் பங்கேற்கும் என இதோகாவின் பொதுச் செயலாளரும் ராஜாங்க அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். கொட்டக்கலையில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன் போது தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், இலங்கை தொழிலாளர் காங்கிரசுக்கும் இன்னும் அழைப்பு விடுக்கப்படவில்லை. அதற்கு அரசியலும் காரணமாக இருக்கலாம். சம்பந்த நையா மூத்த அரசியல்வாதி, அவரை மதிக்கின்றோம் என்றும் மறைந்த தலைவர் அமரர் ஆறுமுகன் தொண்டமான் காலத்திலும் தமக்கு தொடர்பு இருந்தது என்றும் அவர் தெரிவித்தார். தமக்கு அழைப்பு விடுக்கப்படும் பட்சத்தில் அந்த வேலை திட்டத்தில் பொதுநலம் இருப்பின் பங்கேற்போம் என தெரிவித்த அவர், தமக்கு அழைப்பு விடுக்கப்படாவிட்டாலும் கூட எல்லோரும் ஓரணியில் இணைந்துள்ளமை மகிழ்ச்சி என குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவு 13 வயது சிறுமி நிதர்சனாவின் கொலை தொடர்பில் பல திடுக்கிடும் தகவல்கள். முல்லைத்தீவில் 13 வயது சிறுமி நிதர்சனாவின் கொலை தொடர்பில் பல திடுக்கிடும் தகவல்கள் விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளன. கடந்த வாரம் 15ஆம் தேதி காணாமல் போன நிதர்சனா கொலை செய்யப்பட்ட நிலையில் 18ஆம் தேதி சடலமாக மீட்கப்பட்டிருந்தார்.
கடந்த 15ஆம் தேதி தனது வீட்டிலிருந்து அக்காவின் வீட்டுக்கு செல்வதாக கூறிவிட்டு வீட்டிலிருந்து புறப்பட்ட நிதர்சனா பின்னர் காணாமல் போனதாக அவரது குடும்ப உறுப்பினர்கள் ஆரம்பத்தில் கூறியிருந்தமை அனைத்தும் பொய் என ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த கொலை சம்பவம் தொடர்பில் சிறுமியின் தந்தை பல திடுக்கிடும் தகவல்களை ஒப்புதல் வாக்குமூலமாக தெரிவித்துள்ளார். தனது மகள் நிதர்சனா 2 மாத கர்ப்பிணியாக இருந்ததாகவும் இதனை அறிந்த அவரது தாய் கருவை கலைக்கும் முயற்சியில் கருவை கலைப்பதற்கு சிறுமியை பயக்கமடைய செய்யும் நோக்கில் ஏதோ ஒரு மருந்து வழங்கப்பட்டதாகவும் அவரது தந்தையின் வாக்குமூலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த சிறுமி கருவினை கலைக்கும் முயற்சியின் போது அவர் உயிரிழந்திருக்கலாம் என்பது தற்போதைய விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக புதுக்குடியிருப்பு போலீசார் தெரிவித்தனர். அத்துடன் சிறுமியின் வீட்டிலும் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்ட நீதவான் சிறுமியின் வீட்டில் இரத்த கரை இருந்த மேசையினை சான்று பொருளாக மன்றில் சமர்ப்பிக்குமாறு இதன்போது போலீசாருக்கு உத்தரவிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. 13 வயதிற்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு தடுப்பூசி வழங்க அனுமதி. 12 வயதுக்கு மேற்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு கொரோனா தடுப்பூசியின் முதலாவது டோஸ் வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதே நேரம் 16 வயதுக்கு மேற்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு தடுப்பூசியின் 2வது டோஸ் வழங்குவதற்கான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்திய நிபுணர் ஹேமந்த ஹேரத் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் 20 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு 3வது தடுப்பூசியை வழங்குவதற்கான நடவடிக்கை அனைத்து மாவட்டங்களிலும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய மீனவர்களின் அத்துமீறல்களை கண்டித்து நாளைய தினம் முற்றுகை போராட்டம். இந்திய மீனவர்களின் அத்துமீறலை கண்டித்து நாளைய தினம் யாழ் மாவட்ட செயலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்திற்கு மீனவர் சங்கங்கள் கூட்ட அழைப்பு விடுத்துள்ளது. இன்றைய தினம் யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசங்களின் சம்மேளனத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலே இவ்வாறு அழைப்பு விடுக்கப்பட்டது. இந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த சம்மேளனத்தின் தலைவர் அன்னராசா, நாம் ராமேஸ்வரம் கடற்தொழிலாளரின் போராட்டத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம். அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபடும் இந்திய மீனவர்களை கைது செய்ய வேண்டும். அவர்களை நல்லெண்ண அடிப்படையில் விடுதலை செய்யக்கூடாது. எங்களுடைய பகுதிக்கு வந்து தொழில் செய்யும் இந்திய மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்யும் போது எங்களுக்கு எதிராகவும் கடற்படையினருக்கு எதிராகவும் விசமத்தனமான கருத்துக்கள் சில தமிழக மீனவர்களால் முன்வைக்கப்படுகின்றது. இலங்கை இந்திய மீனவர்கள் பேச்சுவார்த்தை என தமிழ்நாடு மீனவர்கள் கூறுகின்றார்கள். எம்மை பொறுத்தவரை மீனவர் சமூகமாகிய நாங்கள் பல சுற்று வார்த்தைகளை நடத்திய போதும் அதில் எந்த பலனும் கிடைக்கவில்லை. நாங்கள் ஏமாற்றப்படுகின்ற சமூகமாகவே காணப்படுகின்றோம் என தெரிவித்தார். செய்திகளில் இனி இந்திய செய்திகள். அறுபத்தி 8 தமிழக மீனவர்களை உடனே விடுதலை செய்ய கோரி உண்ணாவிரத போராட்டம். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள 68 தமிழக மீனவர்களை உடனே விடுதலை செய்ய கோரி குறித்த கைது செய்யப்பட்ட மீனவர்களின் உறவினர்கள் குடும்பத்தினரோடு 1000க்கும் மேற்பட்டவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மீனவர்களை உடனே விடுதலை செய்ய மத்திய மாநில அரசுகள் இலங்கைக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்ற 55 பேர், புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்ற 13 பேர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து 10 படகுகளையும் பறிமுதல் செய்துள்ளனர். அதை அடுத்து 3 நாட்களாக மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளது கவலை அளிக்கிறது. அவர்களை விரைவில் விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அம்பேத்கர் சுடர் விருது தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு வழங்கப்பட்டுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக நடைபெறவுள்ள விருது வழங்கும் விழாவில் கலந்து கொள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து திருமாவளவன் அழைப்பு விடுத்துள்ளார். ஆண்டுதோறும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர்களுக்கு விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகின்றது. இந்த ஆண்டு வெறும் 24ஆம் தேதி எழும்பூரில் உள்ள பெரியார் திடலில் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இதில் அம்பேத்கர் சுடர் விருது தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு வழங்கப்பட உள்ளது. எனவே இந்த விழாவில் கலந்து கொள்ளுமாறு முதலமைச்சரை சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அழைப்பு விடுத்துள்ளார். செய்திகளில் தொடர்பான உலக செய்திகள். 5 முதல் 11 வயதிற்கு உட்பட்டோருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்த பிரிட்டன் அரசு அனுமதி. 5 முதல் 11 வயதுக்கு உட்பட்டோருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்த பிரிட்டன் அரசு அனுமதி வழங்கியுள்ளது.
இதன் மூலம் பிரிட்டனில் சிறுவர்களுக்கு பைசர் தடுப்பூசி செலுத்தப்பட இருக்கின்றது. 5 வயது முதல் 11 வயதுக்கு உட்பட்டோருக்கான சிறுவர்களுக்கு நேர்மறையான பயன் அளிப்பதற்கான ஆதாரம் உள்ளதாக பிரிட்டன் மருந்துகள் மற்றும் சுகாதார பொருட்கள் ஒழுங்குமுறை அமைப்பு தெரிவித்துள்ளது. இதேவேளை பிரிட்டனில் ஒமிக்ரான் வைரஸ் தொற்று பரவியதன் பின் தினசரி கொரோனா பாதிப்பு 1 லட்சத்தை தாண்டிய வண்ணம் உள்ளது. கிறிஸ்துமஸ் புத்தாண்டு விடுமுறை கொண்டாட்டம் தொடர்பாக இது மேலும் அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகின்றது. ஒமிக்ரான் வைரஸ் தொற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக பூஸ்டர் தடுப்பூசி செலுத்தும் பணியை துரிதப்படுத்த உள்ளமை குறிப்பிடத்தக்கது. சீனாவின் சீன் மாகாணத்தில் கடுமையான கொரோனா முடக்க கட்டுப்பாடுகள். சீனாவின் மேற்கு பகுதியில் இருக்கும் சியன் மாகாணத்தில் கொரோனா பரவி வரும் நிலையில் அப்பகுதியில் கடுமையான லாக்டவுன் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இந்த அறிவிப்பு மூலம் அப்பகுதியில் இருக்கும் 1.3 கோடி மக்கள் வீட்டில் முடங்கி இருக்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. மேலும் இப்பகுதியில் இருக்கும் அனைத்து தொழிற்சாலைகள், வர்த்தக அமைப்புகள், அலுவலகங்கள் மூடப்பட்டுள்ள காரணத்தால் மக்கள் வருமானம் இல்லாமல் இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகியுள்ளது. மக்கள் முக்கியமான காரணத்துக்காக மட்டுமே வீட்டை விட்டு வெளியே வர வேண்டும், இல்லையெனில் வீட்டிலேயே பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது மட்டும் அல்லாமல் சியன் பகுதியில் பெருநகரங்களில் இருந்து சியன் பகுதிக்குமான போக்குவரத்து அனைத்தும் சீன அரசு தடை செய்துள்ளது. மேலும் ஒரு வீட்டுக்கு ஒருவர் அடிப்படையில் 2 நாட்களுக்கு ஒரு முறை வீட்டை விட்டு வெளியே வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சியன் பகுதியில் 24 மணி நேரத்தில் சுமார் 52 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சீன அரசு புதன்கிழமை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்து மேலதிக செய்திகளை பார்வையிட www.meivali.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.